ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமாக என்ன அமையும், பாதகமாக என்ன அமையும், இந்த பாதகமான விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. இதில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட அருளால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து தடைகளும் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். இந்த கடகராசிக்காரங்க இந்த மாத கிரக நிலைன்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் இருந்த கிரக நிலைகளால் பட்டது போதும், ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறது புரியுது. அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்து கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடந்த காலத்தில் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு போய் நிறைய பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது, ஆனால் அதோட ப்ராப்ளம் உங்களை நிறையவே கஷ்டப்படுத்தியிருக்கும். அதே போல் தான் பண விஷயத்துலேயுமே 3ஆம் நபருக்காக நீங்கள் எப்பொழுதுமே ஜாமீன் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை மறந்துடுறீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, வேற ஒருத்தருக்காக பணம் வாங்கி தரது, இந்த மாதிரியான விஷயத்தில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்களோட பெரும்பாலான நிலைமையில் இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கடகராசி அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா கூட செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு உதவி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். அதன் பிறகு தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க. உங்ககிட்ட மென்மையான குணமும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிக அளவாக சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு தெய்வ பக்தி நிறையவே இருக்கும். அதே போல தான் பெரியவங்கள் மீதுமே குழந்தைகள் மீதுமே அன்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சமுதாயத்தின் மீதான பயம் உங்ககிட்ட இருக்கும். எப்படி, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே செயல்கள் நடக்குது, இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களோட மனதுக்குள்ளே ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தும். அது கவலையுமே உண்டாக்கும். ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறாங்கங்கிற மாதிரி யோசனை எப்பொழுதுமே உங்களோட மனதில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கடகராசியில் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் யார் என்ன அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமே பார்க்காம, ஏன்னா அந்நியருக்காக கூட உங்களோட எப்படிலாம் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை நிறைஞ்சிருக்கும். எவ்வளோ நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க இந்த ஒரு வித்தியாசமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரொம்பவும் பாசக்காரங்களாகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரியை கூட கொடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அவ்வளவு உண்மையாக திகழக்கூடிய குணம் இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்குது. குரலை உயர்த்தி பேசுவதற்கு கூட நீங்கள் தயங்குவீங்க. ஆனால் வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. இவ்வளோ சிறப்பான குணங்கள் இருக்கிறதுனால அமைதின்னு சொல்கிறாங்க, குரலை உயர்த்தி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதற்காக இந்த கடகராசி ஒன்றும் எப்படி சொல்லனா ரொம்பவும் ஏமாந்த நபர்கள்லாம் கிடையாது. இவங்களுக்குமே நிறைய கோபம் வரும். இவங்களுக்கு எது சரியில்லை அப்படின்னு தோணுதோ டக்குன்னு அந்த விஷயத்தில் இருக்கிற சரி தப்பு அப்படிங்கிறத எத்தனை பேர் இருந்தாலுமே உறக்க சொல்லுவாங்க. தீமை செய்கிறவங்கள பிடிக்காது, கெட்டது செய்கிறவங்களுமே பிடிக்காது. அதே போல் இந்த தவறான பேசுறது, மற்றவங்களை கேவலமாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் இவங்கக்கிட்ட யாராவது பேசுனாங்களாவே அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை அப்படியே துவம்சம் செஞ்சுடுவீங்க. உங்களோட எதிரிகளே உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களோட கோபம் இருக்கும். எவ்வளவு நல்லவங்களாகவும் அமைதியானவங்களாகவும் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற பிரச்சனையில் உங்களோட பேரோ உங்களோட செயல்களோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய சரி என்ன தப்பு என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்குமே வாதாடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க.
எல்லோருக்குமே நல்லது செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கலை, எவ்வளவு பிரச்சனை தான் நாங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இதற்கு ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இந்த கிரக நிலைகளால் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட ஜாதகத்துலேயுமே கட்ட அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒருத்தரோட வாழ்க்கையவே தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் ஜாதகம்னு சொன்ன உடனே நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தாச்சு, நிறைய செலவும் பண்ணியாச்சு, நீங்கள் மட்டும் என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படிங்கிறது புரியுதுங்க. அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்க அலையவே தேவையில்லை. இதற்கு தீர்வு உங்கள் கையிலேயே இருக்குது. அது என்னென்னா மொபைல் ஃபோன் தாங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயிலை மட்டும் கொடுங்க. உங்களோட கிரக அமைப்புகள் மூலம் ஏன் இந்த பிரச்சனை தொடருது, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது போல தான் நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் கண்டிருக்காங்க, இவங்க சொன்னதை செஞ்சு. அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட கஷ்டங்களும் கவலைகளும் தீர கட்டாயம் இந்த நம்பர் உதவியாக இருக்கும். சரி வாங்க, இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் புதனும் சூரியனும் 3 கிரகங்களும் அமைஞ்சிருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு பகவானோட இணைஞ்சிருக்கார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். சுக்கிரனும் குரு பகவானோட பரிவர்த்தனை இந்த மாதம் நடக்க இருக்கு. ராசிக்கு 12ல் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துலையுமே பயிற்சி செய்ய போகிறார். இதனால் உங்களுக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானின் வக்ர நிவர்த்தி இந்த மாதம் நடைபெற இருக்கு. உங்களுக்கு சுக்கிரன் நகர்வுங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கிரக அமைப்பாக இருக்குது இந்த மாதத்தில். சூரிய பகவான் உங்களோட குடும்பம் பழக்க வழக்கத்திற்கு அதிபதியாக திகழறார். அவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியும் செய்கிறார். அவர் 2ஆம் இடத்தை அங்கிருந்து பார்க்குறார். உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த மன கசப்புகள் இந்த மாற்றத்தால் நீங்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இணைந்து தொலை தூரத்தில் இருக்கும் கோவிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையும். குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்தில் மேற்கொள்ளுங்க, சிறப்பான பலனையுமே நீங்கள் பெற முடியும். உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை சரியாக நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனாக அமையுங்க. ஏன்னா பண விஷயம், குடும்ப விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கடந்த காலத்தில். இந்த கிரக அமைப்புகள் இதுவரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமே அமைய எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதம் அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களோட முயற்சிகள் மூலம் நீங்கள் பெற முடியும். அரசியல் தொடர்புடைய இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்த தடைகள் வழக்குகள் எல்லாமே நீங்கும். பழைய பாக்கியில் ஒரு பகுதி வந்து சேரும். தொழில் மாற்றங்கள், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். குலதெய்வத்தின் அருள் இருக்கும். புதன் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். புதன் கிரகத்தில் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களோட முயற்சியால் முறியடிக்க முடியும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி பெற முடியும் இந்த மாதம். உங்களோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கை கொடுக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும். சகோதர வழியில் உதவிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சொத்து சார்ந்த ஆவணங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உங்களோட திறமைக்கேற்ற முழு அங்கீகாரமும் கிடைக்கும். தாய் தந்தை இடையே இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். உங்களோட செயல்களால் உங்களோட உறவினர்கள் பெருமை கொள்ளும் வகையில் அமையப்போகுது நிகழ்வுகள். பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். உங்களோட சேமிப்பு மற்றவங்களுக்கு பகிராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பண விஷயத்தில் நீங்கள் நிறைய அடிபட்டிருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். பணத்தை கவனமாக கையாளுங்க. வயது முதிர்ந்தவங்களுக்கு கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது மருத்துவரை அணுகிறது நல்லது. குழந்தைகள் கல்வியில் சற்று மந்தமாக இருப்பாங்க. அவங்க மீது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் செயல்படலாம் அப்படிங்கிறத மறந்துடணும். உங்களோட வார்த்தைகளில் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது. தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது.
அதே போல் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவையில்லாமல் கோவப்படுறதை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. தேவையற்ற வீண் விவாதங்கள் மேற்கொள்வதை கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் குவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு தடைகளாக அமையுங்கிறதுனால தாங்க. கோவப்படக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறோம். வீண் விரயம் இருக்குங்கிறதுனால உங்களோட செலவுகள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மனக்குறைகள் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெறக்கூடிய வகையில் பல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.